வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தாக்குதல், ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த Tu-95 குண்டுவீச்சு விமானம் அழிப்பு. பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் நிறைந்த சொர்க்கபுரியில் பயங்கர தீ விபத்து, அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள். லண்டனில் உறக்கத்தில் கொல்லப்பட்ட இந்திய பெண்ணின் உடலை மீட்க தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. ஸ்பெயினில் 5வது நாளாக தொடரும் கோடையின் மிகப்பெரிய காட்டுத்தீ, அச்சுறுத்தும் வெப்ப அலை. சுற்றுலா பயணியின் கழுத்தை அறுக்க முயன்ற பிரித்தானியர் கைது, கொலை முயற்சி வழக்கு பதிவு. உலக அழிவு எச்சரிக்கை அமைப்பு, பெரும் பேரழிவுக்கு முன்பு தப்பியோடும் கோடீஸ்வரர்களின் தனிப்பட்ட விமானங்கள். ரயில் கோடாரி தாக்குதல்காரருக்கு மனநல மருத்துவமனையில் அடைக்க உத்தரவிட்ட ஜெர்மன் நீதிமன்றம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் ஏங்கல்ஸ் விமானப்படை தளம் மீது உக்ரைன் நடத்திய அதிரடி தாக்குதலில் ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த Tu-95 குண்டுவீச்சு விமானம் அழிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மீறி உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதல் போர் வியூகத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலின் மூலம் ரஷ்யாவின் வான்வழி தளங்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் எவ்வளவு பலவீனமாக உள்ளன என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த வந்த முக்கிய நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களில் ஒன்று சேதமடைந்துள்ளது. ரஷ்ய ராணுவத்துக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லைப் பகுதியில் ரஷ்யா தனது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்தியும் உசார் நிலையையும் அதிகரித்துள்ளது. உக்ரைன் தரப்பிலிருந்து நடத்தப்பட்ட இந்த துல்லிய தாக்குதல் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் பேசுபொருளையும் உருவாக்கியுள்ளது. பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் நிறைந்த சொர்க்கபுரியில் பயங்கர தீ விபத்து, அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள். ஏராளமான பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கழிக்கும் பிரபல சுற்றுலா தலம் ஒன்றில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விடுமுறை மையத்தை நோக்கி தீ வேகமாக பரவும் திடுக்கிடும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கடும் வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக பற்றிய இந்த தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். விபத்து நடந்த பகுதியில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்த திடீர் தீ விபத்தினால் அப்பகுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகள் கடும் பீதி அடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோடை காலத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்து இந்த தீ விபத்து சம்பவம் மீண்டும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. லண்டனில் உறக்கத்தில் கொல்லப்பட்ட இந்திய பெண்ணின் உடலை மீட்க தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை. லண்டனில் தனது கணவர் மற்றும் 3 மாத குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்த போது கிரந்தீப் கவுர் என்ற இந்திய பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த இவர் மாணவர் விசாவில் இங்கிலாந்துக்கு சென்று தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்த நிலையில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. தன் மகளின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாயார் பல்தீப் கவுர் தன் மகளின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவ வேண்டும் என தவிப்புடன் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டில் பாதுகாப்பாக வாழ்வாள் என்று நம்பி அனுப்பிய தங்கள் மகளுக்கு நேர்ந்த இந்த விபரீதம் குடும்பத்தினரை மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடலை லண்டனில் இருந்து இந்தியா கொண்டு வருவதற்கான செலவுகளை சமாளிக்க வழியில்லாமல் தவிக்கும் குடும்பத்தினருக்கு பல்வேறு தரப்பினரும் உதவ முன்வருகின்றனர். இதற்கிடையே இந்த கொடூர செயலில் தொடர்புடைய டேனியல் செயின்ட் ஜேம்ஸ் என்ற நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளார். ஸ்பெயினில் 5வது நாளாக தொடரும் கோடையின் மிகப்பெரிய காட்டுத்தீ, அச்சுறுத்தும் வெப்ப அலை. ஸ்பெயினின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள குவாட்டலஜாரா மாகாணத்தில் காட்டுத்தீ தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் எரிந்து வருவதால் இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய தீ விபத்தாக உருவெடுத்துள்ளது. 5வது நாளாக நீடித்து வரும் இந்த லா மியார்லா காட்டுத்தீ 26,000 ஹெக்டேயருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் அவசர கால படையினரும் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஆப்பிரிக்காவில் இருந்து வீசும் வறண்ட காற்று காரணமாக ஸ்பெயின் கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கையை எதிர்கொண்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுவதால் காட்டுத்தீ ஆபத்து உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் தொடரும் வெப்ப அலை காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆண்டு காட்டுத்தீ பாதிப்புகள் ஆபத்தான அளவில் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது.
சுற்றுலா பயணியின் கழுத்தை அறுக்க முயன்ற பிரித்தானியர் கைது, கொலை முயற்சி வழக்கு பதிவு. ஸ்பெயினுக்கு சொந்தமான பிரபல டெனரிஃப் தீவில் சுற்றுலா பயணி ஒருவரை கொல்ல முயன்ற பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விடுமுறையை கழிக்க வந்த மற்றொரு சுற்றுலா பயணியின் மீது திடீரென தாக்குதல் நடத்திய அந்த நபர் கத்தியால் அவரது கழுத்தை அறுக்க முயன்றுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்பானிஷ் காவல்துறையினர் தப்பியோட முயன்ற அந்த பிரித்தானிய நபரை துரிதமாக செயல்பட்டு மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சுற்றுலா தலமான டெனரிஃப் நகரில் நடந்த இந்த திடீர் வன்முறை சம்பவம் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. உலக அழிவு எச்சரிக்கை அமைப்பு பெரும் பேரழிவுக்கு முன்பு தப்பியோடும் கோடீஸ்வரர்களின் தனிப்பட்ட விமானங்கள். உலகளவில் வரவிருக்கும் பெரிய பேரழிவுகள் அல்லது அவசர நிலைகளை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு புதிய எச்சரிக்கை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன அமைப்பு உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் எப்போது எங்கு தங்கள் தனிப்பட்ட விமானங்களில் ரகசியமாக தப்பி செல்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணிக்கிறது. உலகளவில் வரவிருக்கும் பெரிய பேரழிவுகள் அல்லது அவசர நிலைகளை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு புதிய எச்சரிக்கை அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன அமைப்பு உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் எப்போது எங்கு தங்கள் தனிப்பட்ட விமானங்களில் ரகசியமாக தப்பி செல்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணிக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள், போர்கள் அல்லது பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படும் போது கோடீஸ்வரர்களின் நடமாட்டம் எப்படி மாறுகிறது என்பதை இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. உலகின் அதி உயர் செல்வந்தர்களில் தங்களின் பாதுகாப்பிற்காக புகுந்து கொள்ளும் ரகசிய பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பான சொர்க்கங்களை நோக்கி அவர்கள் பறப்பதை இந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. உலக மக்கள் அனைவரும் நெருக்கடிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது செல்வந்தர்கள் மட்டும் தங்களின் சொந்த சொகுசு விமானங்களில் தப்பியோடும் போக்கு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மனித குலத்திற்கு வர இருக்கும் பெரிய பேராபத்துகளை பற்றியும் அதி உயர் வர்க்கத்தினரின் சுயநல போக்குகளையும் இந்த தொழில்நுட்பம் உலகிற்கு அம்பலப்படுத்தியுள்ளது. ரயில் கோடாரி தாக்குதல்காரர்களுக்கு மனநல மருத்துவமனையில் அடைக்க உத்தரவிட்ட ஜெர்மன் நீதிமன்றம். ஜெர்மனியில் ரயில் கோடாரியால் தாக்குதல் நடத்திய நபர் குறித்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. குற்றவாளியின் மனநல நிலையை கருத்தில் கொண்டு அவரை சாதாரண சிறைக்கு பதிலாக மனநல மருத்துவ காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் போது மனநல பாதிப்பு காரணமாக அவர் சுய நினைவற்ற நிலையில் இருந்திருக்கலாம் என நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது.